உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிரெயின் டம்பிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பேஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரியாரிட்டி எது, அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ கிளாரிட்டி கிடைக்கும், மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் வந்து ஃபோக்கஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். சீக்கிரமாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஆல்சோ இவ்வளோ பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்களோட டீப் டிசைர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் என்ன சொல்கிறது, உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷன் இப்படி தான் இருக்கணும்னா அந்த ஃப்யூச்சர் வெர்ஷனோட எம்பாடிமெண்ட் பண்ணுறதுக்கு, அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் ஸ்டெப்ஸ், குட்டி பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு பேஸ் லைன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ராம்ப்ட் ஏதாவது வேணும்னா கூட நான் கொடுக்குறேன். ஏன்னா பேசிக்காக கொஷின்ஸ் வந்து எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரில, எனக்கு நானே எப்படி வந்து பிரெயின் டம்ப் பண்ணுறதுன்னு தெரிலனா நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ எண்டில். நீங்கள் பாருங்கள், அதில் இருக்க கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாவே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். மென்டல் கிளட்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு ஸ்பேஸ் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை விட தேவையான விஷயத்துக்கு மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். பேசிக்காக நம்ம தேவையில்லாத விஷயத்தை வெளியில் போட்டுட்டு தேவையானதுக்கு மட்டும் நம்ம எனர்ஜி, நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஆஃபர் நீங்கள் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 days வீக்லி ட்வைஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ தேவைப்படுது, ரொம்ப ஸ்டக்காக இருக்குது, ப்ராசஸ் பண்ண முடியல, ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போக முடியல, என்னோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஆல்சோ வீட்லேயும் வந்து என்ன பண்ணணும்னு தெரில, ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்குன்றப்பெல்லாம் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், ஆங்ஸைட்டியும் குறையும், நிறைய விஷயத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ. நான் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் ஒரு பேப்பரில் அந்த ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு அதில் எழுத ஆரம்பிங்க. அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாவே ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்கள் மைண்ட் வந்து கிளியர் ஆகிடும்.